நாம் இப்போ பார்க்க போகிறது வந்து 10ஆம் வகுப்பு தமிழ் நூல்ல இருந்து இந்த மாதிரியும் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக படம் சொல்லும் பாடம். சரிங்களா? இந்த இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து வெளிநாட்டோட நம்ம வந்து வாணிபம் செஞ்சுருக்கோம், அவங்களோட வாணிபம் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு படம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம். இது வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா திருப்புடைமருதூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. மேற்கத்தியர் மேற்கொண்ட கடல் வழி குதிரை வணிகம் வந்து நம்மளோட தொடர்பில் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த சான்று நமக்கு சொல்லுது. திருப்புடைமருதூர் சுவர் ஓவியம் 17ஆம் நூற்றாண்டு. சரியா? அடுத்தது அதே மாதிரி இவங்க வந்து இசைக்கலைஞர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற பாணர், பாடியர், விரலியர், கூத்தர் இவங்களாம் சொல்லுவோம் இல்லையா? இந்த எல்லா இசைக்கலைகளும் யாழாக இருக்கட்டும், பறையாக இருக்கட்டும், முரசாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து மீட்டினாங்க அப்படிங்கிறதும் இந்த சுவர் ஓவியத்தில் இருக்குது. அதே மாதிரி இது 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அதே மாதிரி நம்ம விருந்தோம்பலுக்கு ரொம்ப பெயர் போனவங்க அப்படிங்கிறது தெரியும் தமிழர்கள். இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அதே 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியத்தில் சிதம்பரத்தில் இருக்குது. சரிங்களா? அப்புறம் சிதம்பரம் சுவர் ஓவியம் சொல்லக்கூடிய செய்தி என்னது அப்படின்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது. இந்த விருந்தோம்பல் வந்து உணவு முறை வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உணவு ஆக்கலும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. சோறாக்கல் அப்படின்னு சொல்லி உண்டு. அதாவது உணவு ஆக்கலும் அளித்தலும் அப்படிங்கிறதுல இது வந்து கொடுத்துருக்கு. சாப்பாடு எப்படிலாம் சமைக்கிறாங்க, எந்த வகையில் சமைச்சிருக்காங்க, சோறு வடிக்கிறது, உலை போடுறது, மண்பாண்டம், இந்த இந்த காய்கறி உணவு, இதெல்லாம் அதே மாதிரி 17ஆம் நூற்றாண்டை சார்ந்து நம்ம சிதம்பரத்தில் உள்ள சுவர் ஓவியத்தில் இந்த செய்தி காணப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய தஞ்சையில் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் தமிழ் கல்வெட்டு இருந்ததை இந்த கல்வெட்டு மூலமாக நம்ம அறியலாம். 11ஆம் நூற்றாண்டு தஞ்சாவூர் பெரிய கோயில். அதே மாதிரி விருந்தோம்பல் அப்படிங்கிறது மாதிரி கொடை அளிக்கிறது இருக்கு இல்லையா? மன்னர் மக்களுக்கு கொடை அளிக்கக்கூடிய செய்தியையும் இந்த 17ஆம் நூற்றாண்டு சுவர் ஓவியம் காட்டுது. எங்கே காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் காட்டுது. சரிங்களா? ஓகே. இப்போது நம்ம 10ஆம் வகுப்பு பாடநூலில் என்னெல்லாம் பார்த்துருக்கோன்னா திருப்புடைமருதூரில் 17ஆம் நூற்றாண்டுக்குரிய 3 சுவர் ஓவியம், அதே மாதிரி சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய 2 சுவர் ஓவியம், அதுக்கப்புறம் தஞ்சை தமிழ் அதாவது பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய தமிழ் கல்வெட்டையும் பார்த்துருக்கோம்.